Daily. Taste the Daily. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பஹல்காமில் நடத்திய தாக்குதல் குறித்தும் அதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய தாக்குதல் குறித்தும் வீடியோக்களை வெளியிட்டு மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி, கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் டெல்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தனர். அப்போது பேசிய அவர்கள், பயங்கரவாதத்தின் அடையாளமாக பாகிஸ்தான் மாறி வருகிறது. பயங்கரவாதிகளால் கடந்த 10 ஆண்டுகளில் 350 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். காஷ்மீரின் அமைதி மற்றும் வளர்ச்சியை தடுப்பதே பயங்கரவாதிகளின் நோக்கமாக உள்ளது. பஹல்காம் தாக்குதல் இந்தியாவில் மத கலவரத்தை உருவாக்கவே நடத்தப்பட்டது. இத்தாக்குதலுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற குழு பொறுப்பேற்றுள்ளது. இந்த குழு லஷ்கர்-இ தொய்பாவுடன் தொடர்புடையது. இதன் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு இதில் உள்ள தொடர்புகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையேயான உறவை வெளிப்படுத்தி உள்ளது. தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். மேலும் பாகிஸ்தானின் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய அமைப்புகளுக்கு சொந்தமான 9 பயங்கரவாத மறைவிடங்களை குறிவைத்து நள்ளிரவு 1 மணி அளவில் 25 நிமிடங்கள் துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் பயங்கரவாத முகாம்கள் தகர்க்கப்பட்டதாக தெரிவித்தனர். மேலும் பாகிஸ்தானின் எந்த ஒரு எதிர் தாக்குதலையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். Operation Sindoor was based on credible intelligence inputs and role of these facilities in perpetrating the terror activities. The locations were so selected to avoid damage to civilian infrastructures and loss of any civilian lives. This was done with due diligence, and the camps selected for targeting and their engagement will now be shown to you one by one.